நம்ம வீட்ல நம்ம ரொம்பவே அழகான கார்டன் வச்சிருந்தாலும், பழைய பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது பழசா தெரியும். அத மாத்துறக்காக இன்னைக்கு நான் ஒரு பீச் வேவ் பேட்டர்ன் பாட் பெயிண்டிங் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்க பண்றக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்டின்னா, ஏன்ஷியன்ட் பெயிண்டோட ஒயிட் கலர் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் பெயிண்ட்ட, ஃபெவிக்ரிலோட ஆக்ரிலிக் கலர் டீல் ப்ளூ கலர், உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி ஒரு பாட், ஒரு பெரிய சைஸ் பெயிண்ட் ப்ரஷ் போகிறோம். அதுக்காக நீங்கள் ஒரு பாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது வெறும் ப்ரஷ்ஷை எடுத்து அதை வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் டஸ்டெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து ப்ரஷ் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதே ப்ராசஸை வந்து செகண்ட் டைமும் நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் வந்து அதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். ஒயிட் கலரை வந்து நம்ம பேஸ் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து தான் ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் மாதிரி நிறையா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. ஏன் இது வாட்டர் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கறக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோட் நம்மளோட பேஸை வந்து நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இந்த ஒயிட்டை வந்து நம்ம இப்போ செகண்ட் கோட் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் கோட் நல்லா காஞ்சிடுச்சு. செகண்ட் கோட் கொடுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலே செகண்ட் கோட் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஈக்குவலாக கொடுக்க ஆரம்பிங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தே வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். நம்ம செகண்ட் கோட் கொடுக்கவே பாருங்கள், அந்த லுக்கு வந்து ரொம்ப வந்து பிரைட்டாக மாறிட்டே வருது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த செகண்ட் கோட்டை கொடுத்து முடிச்சுட்டு இதையும் ஒரு 3 to 4 hours இல்லையா ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. நம்ம 2 வாட்டி ஒயிட் கலரில் கோட் கொடுத்துட்டோம். இப்போது இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது இன்டீரியர் பார்ட்டாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து வெறும் பிளெயின் ஒயிட்டாக கூட நீங்கள் எடுத்து உள்ளே வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒயிட் பெயிண்ட் கூட இந்த ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ணி இது ஒரு டைல்யூட் ப்ளூவாக மாற்றிக்கலாம். நல்லா லைட் ஷேடாக ப்ளூவாக மாற்றிட்டு நம்ம வந்து இது கூட கீழ்ப்பாகத்துக்கு மட்டுமே நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வேவி பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ கொடுத்துக்கலாம். மேலே வந்து அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வேவி பேட்டர்னாக தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நல்லா ஒரு கர்வாக நல்லா அந்த வேவ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து அந்த வேவ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணும்போது. ஸ்கை ப்ளூ கலரை வச்சு நம்ம கீழே இருக்க லேயரை வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபுல் பாட்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கர்வி ஷேப்பாக இருக்குது. இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து இப்படியே விட்டிங்கன்னா கூட ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், நல்லா தெரியும். ஒரு க்ளாஸி ஃபினிஷ் மாதிரியே தான் வந்து இது உங்களுக்கு வந்து காமிக்கும். வாங்க அதுக்கு மேலே இருக்க கோட்டை கொடுக்கலாம். அப்பர் லேயர் கொடுக்கறக்காக அந்த ப்ளூ கலரை அப்படியே வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் செகண்ட் லேயராக வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த வேவ் பேட்டர்னை மட்டும் நீங்கள் மறக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி கொடுத்துட்டு வாங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவோட ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம செகண்ட் கோட் கொடுக்கவே அந்த 2 கலரோட வேரியேஷன்ஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபுல் பாட்டு கொடுத்து முடிக்கும்போது இன்னுமுமே வந்து அந்த வேரியேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டார்க் ப்ளூ நிறையாவும் இந்த ஸ்கை ப்ளூ கலர் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த அப்பர் பிரிம் பாட்டுக்குமே வந்து நம்ம இந்த டார்க்கர் ப்ளூ கலரே கொடுக்கலாம். ஸோ தட் அந்த வேவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த இது இருக்கும்.
இதுக்கும் இந்த ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்ரிலே தான். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் கோட் குடுக்கும்போதே வந்து அந்த சைட்லலாம் பாருங்கள், நல்ல ஒரு க்ளாஸியா லைட்டா ஒரு ஷைன் மாரி அப்படி தெரியும். இந்த மாரி இருக்கிறதே வந்து ரொம்ப அழகா இருக்கும். சப்போஸ் டார்க்னஸ் பத்தல அப்படின்றவங்க வந்து இத நீங்க வந்து இன்னொரு லேயர வந்து கூட இதுக்கு மேல நீங்க தாராளமா குடுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். டாடா! பாருங்க, நம்மளோட வேவி பேட்டர்ன் பாட் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2 வெரைட்டீஸ் ஆஃப் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இத 3 லேயர்ஸா கூட மாத்தலாம். எப்படி அப்படின்னா, மேல இருக்கிற அந்த ஒரு டார்க்கா இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஷேட், கீழ இருக்கக்கூடிய இந்த லைட் ஷேட், அதுக்கு கீழ வந்து நீங்க ஒயிட் கலர வந்து குடுத்து, நீங்க ஒரு 3 லேயர்ஸாவுமே மாத்தலாம். இது மாரி நெறையா வெரைட்டீஸ் வந்து நம்மளோட சேனல்ல நம்ம சீரிஸா பண்ணிட்டு வரப்போறோம். நெறைய வேவ் பேட்டர்ன்ஸ் கூட வந்து இன்னும் இருக்கு. எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய சீரீஸில் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவீங்க. பாருங்க, இந்த பிளான்ட்டையே வந்து இந்த பெயிண்ட் வந்து அவ்வளோ அழகா மாத்திருச்சு. இது நீங்கள் வந்து தாராளமா வந்து உங்கள் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெரகோட்டா பாட்டை வந்து இவ்வளோ அழகா வந்து நீங்களே உங்கள் வீட்டில் மாற்றி அழகுபடுத்தலாம். இந்த வீடியோ கூட என்னோட போயமும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.